சிறுதினை மலரொடு விரைஇ மறி அறுத்து வாரண கொடியொடு வயிற்பட நிறீஇ ஊர் ஊர் கொண்ட சீர்கெழு விழவினும் ஆர்வலர் ஏத்த மேவரு நிலையினும் வேலன் தைஇய வெறிஅயர் கலனும் காடும் காவும் கவின்பெறு துருத்தியும் யாரும் குலனும் வெறுபல் வைப்பும் சதுக்கமும் சந்தியும் புதுப்பூங் கடம்பும் மன்றமும் பொதியிலும் கந்துடை நிலையினும். இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகனை வந்து மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. முருகனை எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகனுக்கு நம்ம வள்ளி தெய்வானை அப்படி இருக்காங்க இல்லைங்களா, இரு சக்திகள், இச்சா சக்தி கிரியா சக்தி. சரிங்களா, முருகன் வந்து ஞான சக்தி. ஸோ அப்ப வந்து என்னன்னா, வள்ளி அம்மா வந்து எங்க பிறக்குறாங்கன்னா இந்த வேடர் குலத்துல பிறக்குறாங்க. அங்க வந்து முருகனுக்கு கொடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திணை, தேனும் திணைமாவும் கொடுத்தாங்க. அதை நாம ஆராதிக்கிற விதமாக இங்க என்ன பண்றாங்க, அரிசி அதுல வந்து திணை மாவு நடுவுல போட்டு அதை நல்லா குத்தி அந்த இந்த சிமிலி அப்படின்ற ஒரு பண்டம் இருக்கு. சிமிலின்றது இப்பயும் நிறைய ஊர்ல செய்யறாங்க, ஆனா இப்ப நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஆனா அந்த சிமிலின்றது தான் இங்க எப்படி சொல்றாங்க, அதை திணை மாவுல செய்யக்கூடியது அப்படின்னும் கூட சொல்றாங்க. இந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒன்றத்தை வச்சு சுவாமிக்கு அதாவது படையல் போடுறாங்க. போட்டு இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து ஆட்டுக்கெடாய அறுத்துன்னு சொல்லுவாங்க. ஆனா அது கிடையாது, நம்மளுடைய ஈகோ இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆணவம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆணவ மலத்தை எடுத்துடணும் அப்படின்றது தான் அங்க ஆடு கெடாயினா, அதாவது மனசுல இருக்க, மூளையில இருக்க, புத்தியில இருக்க நான் என்னோட என்னோட அப்படின்னு இருக்க அந்த ஆணவத்தை அறுத்து எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த கோழிக்கொடி, அதாவது சுவாமியோட கோழின்னா என்ன, சேவல் கொடி, சேவல் கொடி தான் இங்க கோழிக்கொடின்னு சொல்றாங்க. அந்த கொடியை நம்ம நெஞ்சில குத்த சொல்றாங்க. அப்ப குத்தணும் அப்படின்னா அந்த ஆணவம் வந்து வேறறு பட்டு விட்டது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சுவாமி உள்ள இறங்கிடுவார். அதுதான் இதோட அர்த்தம். இப்ப வந்து அன்புடைய பக்தர்கள் வந்து என்ன பண்றாங்களா, முருகப்பெருமான் இது வந்து நாம வந்து போன தடவை வந்து குன்றுத்தோராடல் அதாவது திருத்தணி பத்தி பார்த்தோம் இல்லைங்களா. இப்ப நம்ம பாக்குறது வந்து பழமுதிர் சோலை. பழமுதிர் சோலைனா சாமி வந்து சந்தோஷமா இருக்கிற இடம். அங்க வந்து மக்கள் வந்து இறைவனாகிய நம்மளுடைய முருகனை அன்போட இப்படி சந்தோஷமா, அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தியானத்தின் வழியா கும்பிடலாம், பஞ்சபூதத்தின் வழியா நம்ம வந்து சாமியை கும்பிடலாம். என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல, அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய கதைகள் அந்த ஏன்ஷியன் பீரியட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீர் இருந்துச்சு, ஒரு அம்மா வந்து ஆற்று மண்ணுல வந்து சிவனை செஞ்சு கும்பிட்டாங்க. சரிங்களா, அது வந்து பூமி அதே மாதிரி நீர், அந்த மாதிரி நீர் நில தத்துவம்ல பூஜை பண்ணாங்க அப்படின்னு. அடுத்தது வேள்வின்றது வந்து அதாவது இந்த இது யாகம்லாம் பண்றாங்க இல்லைங்களா, அது வந்து நெருப்புல பண்ற ஒரு பூஜை. சரிங்களா, அதே மாதிரி வானம் காத்து, இப்ப நிறைய பேர் வந்து இந்த பஸ்திரிகா அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்றாங்களா, அதுவும் ஒரு பூஜை தான். அது வந்து அதை நீங்க கட்டுப்படுத்தினீங்கனாலும் அதுவும் ஒரு பஞ்சபூதத்துல காத்து ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸும் அதுவும் ஒரு பூஜையை சேரும். யோகா அதுவும் அந்த வழியிலையும் இறைவனை அடையலாம். அடுத்தது வானம், வானம்ன்றது மெய்வெளி. சரிங்களா, இந்த நாலுமே வந்து நம்மளால முடிஞ்ச அளவு பண்ணிக்கலாம். ஆனா அந்த மெய்வெளி அதாவது அந்த விண்வெளின்றது வந்து ஹைட்டு, அங்க தொடறது தான் ரொம்ப கஷ்டம். அங்க பண்ற பூஜை வந்து ரொம்ப பெருசு. நீங்க தொட்டபடி யூனிவர்ஸ் கிட்ட நான் பேசுறேன், யூனிவர்ஸ் கிட்ட நான் செய்யறேன், அவர் சொன்னதெல்லாம் நான் செய்யறாங்க எனக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இல்லைங்களா. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வானத்தோட கனெக்ட் ஆகுறது. அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதோட கனெக்ட் பண்றது கொஞ்சம் நம்மளுடைய குணநலன்களா மாத்தி தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் பஞ்சபூதத்துல வந்து இறைவனை, பஞ்சபூதங்கள் வழியாக இறைவனை அடையக்கூடிய ரகசியம். அதை தான் இதுல சொல்றாங்க. இப்ப இந்த பழமுதிர் சோலையில என்ன பண்றாங்கன்னா பஞ்சபூதம் வழியாவும் கனெக்ட் பண்றாங்க சுவாமிய, கந்தரோட கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்றத இந்த பாட்டுல சொல்றாங்க. அதுவும் மனப்பூர்வம், மனசுல எந்த அழுக்கும் இல்லாம மக்கள் ஜனங்க வந்து முருகனை போற்றும் போது மனசுல அழுக்கு இருக்கக்கூடாது. நம்ம முருகனை கும்பிடும் போது நம்ம இவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்க நல்லா இருக்கக்கூடாது, ஏன் இவங்க நல்லா இருக்காங்க அவங்க நல்லா இருக்க கூடாது அப்படிலாம் நினைக்கும் போது முருகன் வந்து அந்த மாதிரி நம்ம மனநிலை இருக்கும்போது முருகன் கிட்ட போயிடவே போயிடக்கூடாது. ஏன்னா சாமி சரி பண்ணிட்டு தான் ரெடி பண்ணுவாரு. மிக்க நன்றி.